ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு 10 days பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவுமே நம்ம போட்டிருக்க மாட்டோம். நம்ம ஏற்கனவே கம்யூனிட்டி டேப்பில் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், எங்கள் அம்மா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் அந்த வீடியோஸ் போட முடியல. நாங்கள் அதுக்கு 10 days முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து உடம்பு சரியில்லை, அதனாலேயும் வீடியோஸ் வந்து நம்ம போடலை. நம்ம இப்போ இந்த எக்ஸாம்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரீதியாக ஒவ்வொன்றா நான் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். இனிமேல் எனக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு உடம்பு சரியில்லை. பரவாயில்ல, நம்ம சும்மா ஒரு 4 days மேலே ஆயிடுச்சு. அதனால் வீடியோஸ் இனிமேல் நான் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணுவேன். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்ணியிருந்தேன். மெயில் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் ரீப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி தான் உட்காந்து எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து ரீப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் புதுசாக ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தேவைப்படும். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுட்டோம். இனிமேல் உங்களுக்கு இந்த ஹால் டிக்கெட் லிங்க்கு, எக்ஸாம் சென்டர் எங்கெங்கே இருக்கும், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்டேட் ஆகும். ஹால் டிக்கெட்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்தா கூட நீங்கள் உடனே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் எதுவும் கிடையாது. அப்புறம் செமஸ்டருக்கு மட்டும் தான் வந்திருக்கு, எங்களுக்கு நான் செமஸ்டருக்கு வரல. அப்புறம் இனிமேல் இந்த லைப்ரரி சயின்ஸ், பிஜி டிப்ளமோ ஒவ்வொன்றா வரும். ஒரு யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயில் அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தடுத்த டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. முடிஞ்சளவுக்கு நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் எல்லாமே நம்ம போட்டுட்டோம். ஸோ இதில் வீடியோஸ் வந்துட்டு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தான் ஹால் டிக்கெட், எக்ஸாம் சென்டர். இப்போ 23 பட்சலாம் பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டருக்குலாம் வந்துட்டு எங்கெங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து எப்படி ஃபாலோ பண்ணால் எக்ஸாம் சென்டருக்கு வந்துட்டு வீடியோஸ் போட்ட உடனே அந்த எக்ஸாம் சென்டர் ஒவ்வொன்று எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, எப்படி ரீச் பண்ணணும், எத்தனை மணிக்கு எக்ஸாம்னா எப்படி ரீச் பண்ணணும், எந்த பஸ்ஸில் போகணும், எப்படி பைக்கில் போகணும், லொக்கேஷன் முதற்கொண்டு நம்ம எல்லாமே நம்ம ஷேர் பண்ணுவோம். அது கண்டிப்பாக 23 பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாமே வீடியோஸ் வரும், நீங்கள் கவலையப்படாதீங்க. அதெல்லாம் அப் டு டேட்டஸ் வரும். உங்கள் எல்லா கமெண்ட்ஸுக்கும் ரீப்ளை வரும், எல்லா மெயில்ஸுக்கும் ரீப்ளை வரும். எந்த டவுட்டாக இருந்தாலும் எந்த வீடியோவுக்கு பார்த்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம ஒரு இது வச்சுருக்கோம், என்னென்ன ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கோம், நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கலாம், எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே யூஸ்ஃபுல்லான டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே 23 பேட்ச் ஸ்டூடெண்ட் ஏதாவது டவுட்ஸ்லாம் வந்துட்டு எனக்கு வந்து எந்த வீடியோக்கு கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் அனுப்புங்க. மெயில் ஐடி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து கொடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக தான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்காக வீடியோ வந்துட்டு நம்ம ரிலீஸ் பண்ணுறது, டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறது, மெசேஜுக்கு ரீப்ளை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு எதுக்குமே வந்து டிலே ஆகாது. ஸோ நான் சொல்கிறது தான் அந்த வீடியோ கமெண்ட் பண்ணேன். இனிமேல் வெப்சைட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.